எக்ஸாம் முடிந்து விட்டது பிறகு நாங்கள் இங்கே பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம பிரவீன் அவர்கள் அடிக்க போகிறார். ஃபர்ஸ்டே அவர் அடித்து விட்டார். இதிலிருந்து அவர் வடிவேல் இல்லை என்று ப்ரூவ் ஆகிவிட்டது. அடுத்ததையும் அடித்து விட்டார். இவர் தொப்பே ஒரு பலூனாக இருக்கிறது. அவர் மூணாவதையும் அடித்து விட்டார். இதுல என்ன தெரியுது என்றால் இவர் பலூனுக்கு பிறந்தவர் என்று தெரிகிறது. அடுத்தது ஆதி அவர்கள் அடிக்கிறார். அவர் எப்படி பிடிக்க வேண்டும் என்றே தெரியவில்லை. அவர் அடித்து விட்டார். அடித்ததும் அடித்து விட்டார். அவர் நன்றாக ஓட்டை உள்ளே விட்டு விட்டு எடுக்கிறார். அவர் அடுத்ததையும் அடித்து விட்டார். அடுத்தது அஸ்வின் அவர்கள் அடிக்கிறார். அவர்களை அடித்து விட்டு விட்டாரு. சாரி அவர்கள் அடித்து விட்டார். அடுத்ததையும் அடித்து விட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது என்றால் அடுத்து கார்த்திக் அவர்கள் வருகிறார். இங்கே நான் மட்டும் அடிக்க போவதில்லை. என்னமா இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்பா. அடுத்ததை விட்டு விட்டார். அடுத்தது ஆட்ட கிருஷ்ணன் வருகிறார். இங்கே வந்து ஆட்ட போகிறார். முதல்ல விட்டான். உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி என்ன கரெக்டா அடிப்பியா? கரெக்டா ஓடுவியா? அடுத்ததை அடித்து விட்டார். பிரவீன் கேட்ச் பண்ணி விட்டார். என்ன தெரிகிறது? ரம்லி வேஸ்ட் என்று தெரிகிறது. மப்பா அவர்கள் அடிக்கிறார். அடித்து விட்டார். அடுத்து மப்பா அடிக்கிறார். விட்டார். நம்ம ஸ்டார் நினைக்கிறேன். அதையும் விட்டார். இப்போது நான் வருகிறேன். வருகிறார் சந்தோஷ் திரு லிட்டில் ஸ்டார் அவர்கள் தலை அடிச்சுட்டார். அந்த பொண்ணோட சாரியா அப்படியே வீங்கணும். அவரோட சாரியே நடுவில் வைக்கணும். அடிச்சானா குற்றார். இரண்டாவதும் அடிச்சு விட்டார். லிட்டில் ஸ்டார் என்பதை ப்ரூவ் பண்ணி இருக்கிறார். மூணாவது வச்சு விட்டார்.